பிரச்சனை என்னென்னா இதுதான் முதல் தடவை கொடுக்கல, 2020லேருந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா பிடித்தம் போக 20,000 ரூபாய்க்கு மேலே கை எடுக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த ராம்கிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சம்பளம் பார்த்தா 32,000, அதில் அவங்க லாபம் இதெல்லாம் கணக்கு போட்டால் இவங்க கையில் 12,000 13,000, அப்போ இவங்க கையிலேருந்து 10,000 குறைச்சிக்கிட்டு போக வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று, தனியார்னு போயிட்டால் இங்கே 8 மணி நேரம் வேலை செய்யணும்னா அங்கே 15 மணி நேரம் வேலை செய்யணும். இங்கே 4 தெரு கிளீன் பண்ணுறவங்க 7-8 தெரு பண்ண வேண்டியிருக்கு. இருக்கிறதுல நீங்கள் அவங்க ஒரு சர்வே எடுத்து நேற்றுக்கு டிடி நெக்ஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா 30லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு 37%, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்னொரு 40%. ஸோ இப்படி இருக்கிறவர்கள் தன்னுடைய எதிர்காலம் அடுத்த 20-30 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறப்ப அவங்க அந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இப்போ அதன் பிறகாக பல மாவோயிஸ்ட் இயக்கம் சப்போர்ட்டு வர்ற இன்றைக்கி எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நேருவை பார்த்து என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு நம்ம முதலமைச்சர் கேட்க, ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, இது சரியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, மெட்ராஸின் மன்னர் தான் இதை பண்ணிட்டார், அவர்கிட்டயே சொல்லிடுங்கன்னா அவர் போய் பார்த்தார். அவர் யார் கேள்வி கேட்டால், நீ எந்த மீடியா, நான் பத்திரிகைக்காரனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் அந்த அவங்களாம் 2 நாளில் எழுந்து போயிடுவாங்க. இப்படியெல்லாம் பேசி இன்னும் தூண்டி விட்டு இன்னைக்கு